இப்போது நம்ம வந்து பால் நிறைய ரெவ்ஸ் கொடுக்கறதுக்கு ஸோ ஃபுல் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்பர் பாடியில் மட்டும் நம்ம பாலை ரெவ்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ண போகிறோம். அப்போது நீ ஃபஸ்ட்டு லோடு எடுங்க. லோடு எடுத்துட்டு ரிலீஸ் அப்போது இந்த ரிஸ்ட்டை வந்து ரொம்ப இப்படி டவுன் பண்ணிக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஸ்பின்னிங் ஃபிங்கரை வச்சு நல்லா என்ன பண்ண முடியும், நிறைய ரிவர்ஸ் கொடுக்க முடியும். அப்போ தான் டேர்ன் ஆகும். இந்த பையனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது, நிறைய நீ கூகுளி மட்டும் தான் போகிற, ஏன் பால் திரும்பல, ஏன்னா கிரிப் வந்து நீ போட்டு அது யூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ட்ரில் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரில் பண்ணும்போது உன்னால் என்ன பண்ண முடியும், நிறையா கூகுளி பண்ணவே முடியாது. ஏன்னா சைடில் இருந்து நீ பாலை திருப்பி தான் ஆகணும். அப்படின்றப்போ இப்போ உனக்கு நீ இப்போ இந்த பாலை போடுங்க. இப்போ என்னாவது பால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திரும்பும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்து பவுலிங்காக போடும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த பையனுக்கு நிறைய கூகுளி தான் ஆகுது. ஸோ அப்போ நம்ம சைட்லேருந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்றப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஆகும். எப்படி போனாங்க, ரைட் சைட் மாதிரி போனாங்களா, இப்படிதான் போய் கேட்ச் எடுக்கணும். நெக்ஸ்ட் 3 கேட்சஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ 7 போ. முன்னாடி வா. எப்படி போகணும், சைடு வேர்ட்ஸ் போய் பிடிக்கணும். ஓகேவா, ரெடியா?